சரி உங்க காலை தான் காட்ட வேணாம், அட்லீஸ்ட் கையை காட்டுங்க. கையை காலான்னு நினைச்சு போன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியாவது உங்க கையை காட்டுங்க. கையை தான் காட்ட மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் இந்த கட்டையாவது காட்டுங்களேன். இது உங்க கால் இல்ல, இதுதான் த்ரிஷா கால். ஆமா சீரியஸா இந்த காலை என்னோட எக்ஸ் கட்டி புடிச்சுக்கிட்டு என்ன கைவிட்டுறாத, என்ன கைவிட்டுறாத, என்ன கைவிட்டுறாத. மக்களை எப்படி சார் வந்து பார்ப்பாரு? அந்த தொகுதிகள்லாம் வந்து போய் நிற்பாரு, பார்ப்பாரு. எங்கேயாவது இடத்துல ஏதாவது வந்து ஓப்பனிங் செரிமனி பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் பண்ணுவார்? சார் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொன்னோமா? எது என்னோட எக்ஸை பார்க்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆமாம், பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன்னா யாரு? ஒரு 10 பேர் இல்லை, ஒரு 20 பேர் கட்டமைப்பு பின்னால் இருக்கு. டென்ஷன்னா கோபத்தில் தான் டென்ஷனாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாரும் போய் பார்த்தலாம். காமத்தில் டென்ஷனாக இருந்தால் எவன் போய் பார்க்க முடியும்? மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை நாங்க செஞ்சிருவோம். ஹலோ, பொம்மையை எடுத்துட்டு வந்தார், பொம்மையே கிடையாதுங்கிறல்ல, அது பொம்மை கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அந்த காலத்துல எல்லாம் சித்தர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா அவர்களோட உயிரை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, தெரியுமா? அது மாதிரி தலைவர் பனையூர்லயே வீட்லயே உட்கார்ந்துப்பாரு. ஆமா, அந்த பொம்மைக்குள்ளார தலைவரோட என்னோட எக்ஸோட தலைவரோட ஆவி உள்ளார புந்து எல்லாரும் ஓட்டு கேட்கும். பார்த்து கத்துக்கணும். எதுக்கு இப்ப உச்சி உச்சி உச்சின்னு? அதான் நாய் தான் செத்து போச்சு இல்ல, அதுக்கப்புறம் உச்சி உச்சி உச்சின்னா எப்படி வரும்? அந்த நாய் இருந்த இடத்துல என்னோட எக்ஸ் இருந்து அந்த இடத்த ஃபில் பண்றாராம். ஆமா, இப்ப நான் உச்சி உச்சின்னா நீங்க இப்ப நாய் வரும்னு நினைக்காதீங்க, என்னோட எக்ஸே வந்தாலும் வந்துடும். கல்யாணம் ஆகி ட்வின்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த குழந்தைங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நித்யானந்தாவுக்கு ஒரு ரஞ்சிதா கிடைச்சாங்க, இந்த நந்தவன நந்தகுமார் இந்த என்னென்ன கேக்கு என்ன கிடைப்பாங்க? அது மாதிரி ஒரு ரஞ்சிதா கிடைச்சா நல்லாதான் இருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் சீரியஸா சொல்றேன், இந்த கட்சியை நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? தப்புன்னு ஆசிரமம் கட்டிடுவேன், மும்மதமும் சம்மதம்னு சொல்லி அப்படி ஒரு கோபுரம் கட்டுவேன் நான். போதும் போதும். இப்பயே பொம்மையை வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இந்த பிரச்சாரம், நாளைக்கு ஒரு அத கேட்டீனே, இன்கேஸ் ஜெயிச்சா மக்களை எப்படி சார் வந்து பார்ப்பாரு? அந்த தொகுதிகள்லாம் வந்து போய் நிற்பாரு, பார்ப்பாரு. எங்கேயாவது இடத்துல ஏதாவது வந்து ஓப்பனிங் செரிமனி பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் பண்ணுவார்? சார் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொன்னோமா? வருவாருன்னு சொன்னாரா? நான் வருவேன். ஒரு விஷயம் சார் அவரு சொல்லுவோம், அங்கே எவனாவது வந்து பார்க்க முடியுமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்பவே தலைவனை நார்மலா இருக்கிறப்ப எது என்னோட எக்ஸை பார்க்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆமாம், பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன்னா யாரு? ஒரு 10 பேர் இல்லை, ஒரு 20 பேர் கட்டமைப்பு பின்னால் இருக்கு. ஆமாம், அவ்வளோ பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கி கடைசியாக வெங்கட்ரமணன் ஒருத்தன் இருப்பான், புரியுதுங்களா? அவன் கடைசி கிடையாது. நீங்கள் புஷியானந்த பார்த்தாச்சுன்னா தலைவனை பார்த்தெல்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க, புஷியானந்தெல்லாம் கடைசி. புஷியானந்த பார்த்ததுக்கப்புறம் ஆதவர்ஜுனா பார்த்ததுக்கப்புறம் வெங்கட்டை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு இடையில வந்து ஜெகதீஷ்லாம் இருக்கான். ஐயோ இவ்வளவு தூரம் இருந்தாலும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இவ்வளவு தூரம் இருந்தாலும் வெங்கட்டு கடைசியா போய் வெங்கட்டை பார்த்துட்டாலும் வெங்கட்டு சார் எப்படி இருக்காருன்னு வெங்கட்டு உடனே சாருக்கு ஃபோன் பண்ண மாட்டார், ராஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணுவார். ராஜேந்திரன் தான் சாரோட நிலைமையை பார்த்து சொல்லணும். யார் சார் இவங்கலாம்? ஹலோ, எல்லாம் க்ளோஸ் சர்க்கிள், எல்லாருமே அவரோட ஆபீஸ் பாய். சார் நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு புரியுதா? ஹலோ, அரசியல் கட்டமைப்புன்னு சும்மா பொய், ஆனா எல்லாருமே ஆபீஸ் பாய் தான். ஐயோ உங்களுக்கு தெரியாதுங்க. ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? ஆமா, சாரு ஜென்ரலா ஒரு ஆபீஸுக்கு போனாவே சாரு டென்ஷனா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதே மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணி ராஜேந்திரன்கிட்ட தான் கேட்பாங்க. ராஜேந்திரன் தான் சாரு டென்ஷனா இருக்காரா இல்லையான்னு சொல்லுவார். ஆமா, டென்ஷன்னா கோபத்துல தான் டென்ஷனா இருந்தா பரவாயில்ல, எல்லாரும் போய் பார்த்தலாம். காமத்துல டென்ஷனா இருந்தா எவன் போய் பார்க்க முடியும்? பார்க்க முடியாதுல்ல. இது மாதிரிலாம் இருக்குதுங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல முடியாது, விளக்கமாக சொல்ல முடியாதுங்க. ஆமா, உங்களுக்கு புரியாதுங்க, அவ்வளவுதாங்க. அதனால வந்து எப்பவே பார்க்க முடியாதுன்னா பின்னால வேற பார்க்க முடியுமா? அதெல்லாம் ஒரு விஷயம், மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை நாங்க செஞ்சிருவோம்.
மக்களுக்கு தேவை என்னவோ அது போயிடும். புரியுதுங்களா? ஆமா. எனக்கு நிஜமாவே ஒண்ணுமே புரியல சார். உங்களுக்கு புரியலையா? ஒரு விஷயம், வீட்டு வாசல்ல வந்து அம்மா தாயே சோறு போடுங்க அப்படின்னு கேட்கிறவனுக்கு போட்டுரும். அவ்வளவுதான். இது போதாதா? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டுல வந்து பிச்சை கேட்கிறப்ப நாங்க போட மாட்டோமா? எங்க எக்ஸ் எவ்வளவு பணம் வச்சிருக்கா தெரியுமா? ஆமா, பெரிய பெரிய பணக்காரலாம் வீட்டுக்கு வெளியில சீரியஸா சாம்பார் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் கிளறி வச்சு போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நான் இந்த பொம்மையை எடுத்துன்னு வந்ததுக்கு தான் இப்போ இவ்வளவு அப்புறம் ஆனா எங்க எக்ஸ் பிரிஞ்சு போடுவார், பிரியாணி போடுவார். இல்ல சார், அந்த இப்ப அந்த பொம்மையை ஏன் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு ஹலோ, பொம்மையை எடுத்துட்டு வந்தார்? பொம்மையே கிடையாதுங்கிறல்ல, அது பொம்மை கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அந்த காலத்துல எல்லாம் சித்தர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அவர்களோட உயிரை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, தெரியுமா? ஐயோ ஐயோவா? ஹலோ சார் சார் ஹலோ சார், என்ன இதாங்க உண்மை. பாவத்தை சேர்க்காதீங்க ஏங்க, சார். நாம இங்க உட்காருவோங்க, நம்ம ஆவிய உள்ளார அமைச்சு வேலை செய்ய வைப்போம். புரியுதுங்களா? அது மாதிரி தலைவர் பனையூர்லயே வீட்லயே உட்கார்ந்துப்பாரு. ஆமா, அந்த பொம்மைக்குள்ளார தலைவரோட, என்னோட எக்ஸோட தலைவரோட ஆவி உள்ளார புந்து எல்லாரும் ஓட்டு கேட்கும். புரியுதுங்களா? பாவத்தை சேர்க்காதீங்க சார். பாவத்தை சித்தரெல்லாம் பேசி பாவத்தை சேர்த்துக்காதீங்க நந்தகுமார் சார். நான் அவ்வளவுதான் சொல்றேன். ஹலோ, சித்தர்களோட எல்லாம் என்ன சித்தர்களோட என்னத்த சித்தர் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை சித்தர்கள் இருக்காங்க தெரியுமா? ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நாயன்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, கோயிலுக்குள்ளாரே உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா மூலவரை பாக்குறதுக்கு முன்னால இவர் தான் பார்க்கணும்பாங்க. எதுக்காக? மூலவரையே வழி நடத்துறது அவங்கதான். அது மாதிரி எங்க தலைவர் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருப்பார், எல்லாத்தையும் வழி நடத்துவார். உடனே தலைவர்னா இந்த தலைவர், இந்த MK ஸ்டாலினை ஃபீல் பண்ணாதீங்க. ஆமா, அவர் எந்த வயசுலயும் விவரம் தெரியாம எல்லாரையும் போய் அலன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு, ரெஸ்ட் எடுக்காம. ரெஸ்ட் எடுக்கணும்னா விஜயை பார்த்து கத்துக்கணும். எதுக்கு இப்ப உச்சி உச்சி உச்சின்னு? அதான் நாய் தான் செத்து போச்சு இல்ல, அதுக்கப்புறம் உச்சி உச்சி உச்சின்னா எப்படி வரும்? எந்த நாய் சார்? எந்த நாயா? திரிஷா விட்டு நாய் தான் செத்து போச்சு இல்ல சார். எப்படி சார் லிங்க் 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 லிங்க்னு பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்க? அப்புறம் நீங்க உச்சி உச்சி உச்சின்னா வந்துருமா? ஒரு விஷயம் தெரியுமா? அந்த நாய் இருந்த இடத்துல என்னோட எக்ஸ் இருந்து அந்த இடத்த ஃபில் பண்றாராம். ஆமா, இப்ப நான் உச்சி உச்சின்னா நீங்க இப்ப நாய் வரும்னு நினைக்காதீங்க, என்னோட எக்ஸே வந்தாலும் வந்துரும். சீரியஸா அந்த மாதிரிதான் சொல்றாங்க. ஆமா சார், ஒரு உச்சி என்னது ஒரு பொம்மைக்கு புரியல. வேற லெவல், வேற லெவல். எனக்கு என்னன்னா உச்சி என்ன பேசலான்றதே தெரியல சார். அதுல எது லிங்க் பண்ணுவீங்கன்னே தெரியல. இது நான் இப்ப இச்சுச்சுன்னு சொன்னா உங்க எக்ஸ் தலைவர் வந்துருவாரா? வேற எங்கேயும் போக மாட்டாரு, கூப்பிட்ட நேரத்துக்கு வரல பாருங்க. சீரியஸா. ஆனா பிரச்சாரத்துக்கு மட்டும் போக மாட்டாரு. எதுக்குங்க போகணும்? ஐயோ, எனக்கு வர்றது மக்கள் நம்மளை நம்புறான், நமக்காக ஓட்டு போடுறான். புரியுதுங்களா? நாம முதலமைச்சரா ஆக போறோம். இவ்வளவு விஷயம் இருக்கிறப்ப எதுக்கு அவனை போய் பார்க்கணுங்கிற? இன்னைக்கு எதுக்கு நெல்லை தூத்துக்குடி போறாருன்னு கேட்டேனே. இந்த கம்யூனிட்டி பேருங்க எவ்வளவோ சொல்லியும் புரிய மாட்டேங்குது. ஆமா, சீரியஸா அரசனா இருந்தாதான் அரசனா பார்ப்பாங்க. காமெடி பண்ணாதீங்க. அரசன்லாம் அந்த காலத்துல மாறு வேடம் தரிச்சு போய் மக்களோட மக்களா நின்று எப்படி இருக்காங்கன்றத பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த கதைகள் எல்லாம் தெரியுமா? அட்லீஸ்ட் ஹலோ, எனி ஐடியா சார்? என்னோட எக்ஸ் பல படங்களை மாறுவேஷம் போய் தான் போட்டுட்டு போய் பார்த்துருக்காரு, தெரியுமா? அதெல்லாம் எவனோ சொன்னானா? படங்கள்ல போய் பாக்குறது. அப்புறம் அது மாதிரி படம் தானே போய் பார்க்கணும், மக்களை போய் பார்க்கலாமா? அது எவ்வளவு பெரிய தப்பு. மாறு வேஷம் போட்டு இப்ப நான் படங்களை போய் பார்க்கலன்னு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் சார், அரசனோட கம்பேர் பண்றீங்க. அரசர்கள் என்ன அரசன்னா உடனே எல்லாம் கிரீடன் வச்சுக்கிட்டு அரசன் இருக்காங்க. அரசன் சொல்றவங்கலாம் தொப்பியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுல இருந்து ஒரு கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம பதில். சம்பந்தமே இல்லாம பதிலா? ஹலோ, நான் எல்லாமே சம்பந்தத்தோட தான் பேசுறேன். ஆனா நீங்க தான் சம்பந்தம் இல்லாம இருக்கிறீங்க. சீரியஸா சம்பந்தம்னா என்னன்னு தெரியுமா? புரியல. இப்போ இந்த சம்பந்தத்துல இப்ப என்ன கொண்டு வரீங்க? எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. இந்த சம்பந்தத்துல இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு நியூஸே தெரியாதா? சார், அவங்க ரொம்ப சர்க்காஸ்டிக்கா அந்த ஒரு விஷயத்தை போட்டு. என்னத்த சர்க்காஸ்டிக்? புரியுதுங்களா? இங்க என்ன சர்க்கஸ் காட்டிட்டு இருக்க? எல்லாமே உண்மைதான், தெரியுமா? சர்க்காஸ்டிக். ஹலோ, எதுக மோன பேசுறேன் நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். நல்லா அவனை தெரிஞ்சுக்கங்க. கல்யாணம் ஆகி ட்வின்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு இல்லை, நம்பணும்.
ஐயோ, ஆமா, அந்த குழந்தைங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அந்த குழந்தைங்க யார் மாதிரி தெரியுமா இருக்கும்? சார் வேண்டாம் சார், வேண்டாமா? தப்பு சார், ரொம்ப தப்பு சார். ஹலோ, பார்க்கறப்ப அப்படியே அப்படி இருக்கும். அதாங்க இல்லூஷனா இருக்கிறதெல்லாம் வியூ பண்ணி பார்க்குற நாலேஜ் உங்களுக்கு இல்ல. நந்தகுமார் சார், நீங்க ரொம்ப பாவம் சேர்த்துக்க. பாவம் எவ்வளவுக்கு செய்யறோமோ அவ்வளவுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆமா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம்னாவே நம்ம செஞ்ச பாவம்லாம் சரியா போச்சு. தப்பு சார். அதானே இந்து மதம். இன்னொன்று தெரியுமா? அப்படியே கிறிஸ்டினா மாறிட்டோம்னா பாவம் செஞ்சோம்னா நரகத்துக்கு போவோம். ஆமா, இதெல்லாம் எப்ப? யார் சாமி செத்ததுக்கு நீங்களா? அப்புறம் தான். ஆமா, அதே பாவம்லாம் செஞ்சுட்டு தண்ணியில ஒரு 3 முக்கி எடுத்துட்டோம்னா சீரியஸா சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதனால பாவம் செய்யறத பத்தியெல்லாம் நீங்க எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க. நான் புரியுதுங்களா? அட்வைஸ்லாம் கொடுக்க. அப்புறம் பாவம் செய்யலாம், தப்பே இல்லை. சார் இதெல்லாம் சொல்லாதீங்க சார். ஹலோ, இப்ப எல்லாரும் பாவம் செய்யாம தான் இருக்காங்களா? பாவம்னா நமக்கு பிடிச்சது மாதிரி பாவம் பண்ணிக்கணும். ஆமா, உங்களுக்கு பிடிக்காத பாவத்தை நம்ம பண்ணக்கூடாது. என்ன சொல்ல வரீங்க? இவ்வளவு நேரம் சொல்லி என்ன சொல்ல வரீங்கன்னா புரியலையா? எனக்கெல்லாம் பாவத்தை சேர்க்காதீங்க, எனக்கு எல்லாம் கேட்டுக்க கூட விருப்பம் இல்ல. ஹலோ, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறது ஆடாஷனா இல்லூஷனா இருக்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனா அதெல்லாம் உண்மையா வெளியில காட்டுங்கிறதுக்காக தான் எங்க தலைவர் சீரியஸா காலை பிடிச்சி கெஞ்சுறாரு. சார் அவர் ஏன் பிரச்சாரத்துக்கு வரலன்னு கேட்டேன் சார். உங்க காலை கொஞ்சம் காட்டுங்களேன். சார், serious ஆ? என்ன சார் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? டிராமா பண்றேனா? சரி, உங்க காலை தான் காட்டவனா, அட்லீஸ்ட் கையை காட்டுங்க. கையை காலான்னு நினைச்சு போன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியாவது உங்க கையை காட்டுங்களேன். ஏங்க காட்டுங்க. சார் என்ன சார் பண்றீங்க? கையை தான் காட்ட மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் இந்த கட்டையாவது காட்டுங்களேன். இதுதான் இப்போ உங்க கால். இது உங்க கால் இல்ல, இதுதான் த்ரிஷா கால். ஆமா, சீரியஸா இந்த காலை என்னோட எக்ஸ் கட்டி புடிச்சுக்கிட்டு என்ன கைவிட்டுறாத, என்ன கைவிட்டுறாத, என்ன கைவிட்டுறாத அப்படின்னு கதறி அழுததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? அப்புறம் பாத்தீங்களா? பிறக்காத 2 ட்வின்ஸை சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நான் பார்த்திருக்கப்ப இதை பார்த்திருக்க மாட்டேனா? சும்மா அவங்க மேல எப்ப பார்த்தாலும் அவதூறு சொல்லிக்கிட்டே இருந்தா என்னத்த அவதூறு சொல்றேன்? அவங்க உண்மை சொல்றாங்க, நான் அந்த உண்மையை ஆமான்னு சொல்றேன். ஆமா, அவங்க ஒரு வெறுப்புல அந்த என்னத்த வெறுப்பு கிடையாதுங்க, உண்மைங்க. ஆமா, அந்த குழந்தைங்க எல்லாம் இருக்குதுங்க, 2 குழந்தைங்க. ஆமா, இதை நான் இப்ப காலுங்கிற, நீங்க காலு இல்ல கட்டைங்கிறீங்க. கட்டாதீங்க சார், ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு தெரிய வேணாம். இனிமே அவங்க படங்கள்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களே சார். அதனாலதான் காலை பிடிச்சி கெஞ்சிறாரு. படங்கள்ல நடிக்கிறதுக்கா? அப்புறம் சீரியஸா நீ நடிப்பை விட்டு போயிடாத. நான் தான் நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டேங்கிறதுனால நீயும் அப்படி போயிடாத. இது கட்டை இல்ல, காலு. புரியுதுங்களா? காலா ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீலிங் வரும், நீங்களும் அழுவுவீங்க. பாத்தீங்களா? என்னங்க இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு நான் அழுவுறப்ப ஒரு கூட சேர்ந்து அளவு, நம்ம ஒரு இளவு வீட்டுக்கு போறப்ப ஐயோ அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அடிச்சுக்கிட்டு அழுவுறப்ப நாமளும் அழ மாட்டோம். அது மாதிரி கட்டி பிடிச்சி இப்படி கூட சேர்ந்து எல்லாரும் உட்கார்ந்து அழுதாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் வேணாம் சார், நிஜமாவே ஏங்க உங்களுக்கு தெரியாதுங்க, அவரு ஏன் அழுவுறாருன்னா, புருஷன் முன்னாடி 2 பேரும் வேலை பார்த்தாதாங்க குடும்பத்தை ஓட்ட முடியும் இந்த காலத்துல. புருஷன் ஆல்ரெடியே நடிப்பு விட்டுட்டு வெளியில வந்துட்டா, பொண்டாட்டியா வர்றவங்க அவங்களும் நடிப்பை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் எப்படிங்க பின்னால? ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கவே எனக்கு தெரியல. இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? இவங்க 2 பேரும் வேலைக்கு போய் தான் இப்ப அந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அப்புறம் அதுக்காக தான் இப்ப புருஷன் முண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போனாதானே குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்படிதானே இன்னைக்கு வள வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? அதான் எல்லார் வீட்லயுமே இளிச்சவன் ஆம்பளை கிடப்பான், சம்பாரிச்சு கொண்டு வந்து போடுவான் அப்படின்னு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது தப்பு, எல்லாருமே வேலை பார்க்கணும். புரியுதுங்களா? அதே நேரம் பொம்பளைங்க சம்பாரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆம்பளைங்களும் வீட்டிலேயே உட்காந்துருக்க கூடாது. ஆமா, அவங்களும் வேலை பார்க்கணும். ஐயா ஐயா, உங்க தத்துவத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்து. இதெல்லாம் தத்துவமா? ஐயோ, சாமியார் பேசுனா உண்மைன்னு சொல்லி கோடி கோடிக்கையா கொண்டு போய் குட்டுறீங்க. ஆமா, சாமியார் ஒரு நாளைக்கு பேசுனதா மறுநாள் பேசுறான்.
மறுநாள் இல்ல மாசம் பூரா அதுதான் பேசுறான். ஆனா அவனை சூப்பரா சாமி நல்லா பேசுறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம ஒரு தடவை பேசுனதை மறு தடவை பேசணும்னா என்னன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ பேசாம சாமியார் ஆயிரலாம்ல. ஆயிடுங்களா ஆயிடுங்களா ஒரு விஷயம் சார், நித்யானந்தா மாதிரி ஹலோ, நித்யானந்தாவுக்கு ஒரு ரஞ்சிதா கிடைச்சாங்க. இந்த நந்தவன நந்தகுமார் இந்த என்னென்ன கேக்கு என்ன கிடைப்பாங்க, அது மாதிரி ஒரு ரஞ்சிதா கிடைச்சா நல்லாதான் இருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் சீரியஸா சொல்றேன், இந்த கட்சியை நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? டப்புன்னு ஆசிரமம் கட்டிடுவேன். ஆமா, ஆசிரமத்துலதான் எல்லா கட்சிக்காரனும் அடிமையா இருப்பான். மத்த எங்கேயுமே அடிமையா இருக்க மாட்டான். ஒரே ஜாலி தான். அப்புறம் ஆசிரமம் கட்டிட்டோம்னா அப்புறமேல் ஜாலி தான். எல்லா ஹலோ மும்மதமும் சம்மதம்னு சொல்லி அப்படி ஒரு கோபுரம் கட்டுவேன் நான். போதும் போதும். ஆமா போதும். எல்லாமே வேணும். லிஸ்ட் பெருசா போகுது. ஹலோ, லிஸ்ட் பெருசா இல்ல. ஒரு விஷயம் கடைசியா ஒரு கேள்வி சார், எனக்கு எந்த விஷயமும் தெரிய வேணாம் சார். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதே என்னால முடியல. கடைசியா ஒரு கேள்வி. 234 தொகுதிகள்ல 233 தொகுதிகள்ல தான் நிறுத்துறீங்க. ஒரு தொகுதியில இருந்த வேட்பாளர் என்ன ஆனாரு? ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. காசு இல்லைன்னு சொல்லி காணாம போயிட்டானா. காசு இல்லைன்னு காணாம போயிட்டாரா? அப்புறம் என்னோட எக்ஸ் என்ன எல்லாத்தையும் கொடுத்துருவாரா? ஆமா சார், அவரை எங்க சார் அவர் போனாரு? அவரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க சார். அந்த தொகுதிகளில் இப்போ நிற்க முடியாம 233 தொகுதிகளில் தான் சார் நிற்கிறாங்க. அது உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லையா? ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாருமே இல்லாட்டாலும் மக்கள் அங்க சின்னத்துல ஓட்டு போடுவோம். யாருமே இல்லைனாலும் அங்க எப்படி சார் அங்க ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போடுவாங்க, அதான் பொம்மை நிப்பாட்டம்ல. ஆமா, நாங்க தான் ஆவிய உள்ளார பூத்துவோம்ல. சார், அபத்தமா பேசுறீங்க. அபத்தமாவா? உண்மையை பேசிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு அபத்தமாவே தெரியும். வேட்பாளரே இல்ல. வேட்பாளருக்கு பதிலா தான். ஆமா, எல்லா இடத்துலயும் எது 234 இடத்துலயும் விஜய் நிப்பாருன்னு முன்னாடியே சொன்னார்ல. அதே மாதிரி அந்த இடத்துல ஒருத்தன் ஓடி போயிட்டான்னு நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அந்த இடத்துல என்னோட எக்ஸை நிப்பாட்டிடுவோம். இல்ல சார், எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க. உங்களுக்கெல்லாம் புரியாது. ஆமா, நீங்களாம் பொம்மையா இருந்து பாருங்க, அப்பதான் அதோட வேல்யூ தெரியும். பொம்மையா இருக்கணுமா? ஆமா, நீங்க பொம்மையா இருந்தீங்கன்னா நீங்க எம்எல்ஏ, நீங்க பொம்மையா இருந்தீங்கன்னா நீங்க சிஎம். அப்படிதான் ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் சிஎம் ஆனது தெரியுமா? பொம்மையா இருக்கணும். ஆமா, ஒரு விஷயம், பணக்காரன்ட்ட அடிமையா இருக்கணும். சார், கடைசியா என்ன சார் சொல்ல வரீங்க? ஹலோ, அறிவாளியா இருக்கணும் சார். 234 தொகுதிகள்லயும் 233 தொகுதிகள்ல இப்ப நிக்கிறாங்க. அதுக்கு கேட்டேன், எதையாவது முடிச்சுட்டு கிளம்புங்க சார். முடிச்சுட்டு முடிச்சுக்கலாமா? சொன்ன ஒரு காலத்துல உங்களுக்குலாம் புரியாது. பேசாமல் நான் சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் மூஞ்சியை பார்த்து பேசுகிறதுக்கு பேசாமல் மக்களோட மூஞ்சியை பார்த்து பேசிடலாம். ஆமாம், மக்களே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், கூப்பிட்டோன்னே ஓடி வந்து நிற்பார். எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க. ஆமாம், நீங்கள் வருவார்னா அப்புறமேலு வர்றப்ப நீங்கள் இருக்க மாட்டீங்க. சீரியஸாக. நன்றி, வணக்கம்.